ஆண்டவருடைய வசனத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களும் பலனையும் பெற்றுக்கொள்ளாதபடி தடையா இருக்கிற காரியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். மார்க் 4வது அதிகாரம் 18வது வசனம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாயிருக்கிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து அறிந்து கொள்கிற நம்ம அதன்படி வாழ நம்மளை ஒப்பு கொடுத்தாலும் பல வேளைகள் உலக கவலைகள், உலக ஆசைகள், இச்சைகள், இப்படிப்பட்ட காரியங்கள், ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் இதெல்லாம் நம்மளை நெருக்கும் போது ஆண்டவருக்காய் வசனத்தின்படி உண்மையாய் வாழ முடியறதில்ல. இப்படி உண்மையாய் வாழ முடியலன்னா அந்த வசனத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தையும் பலனையும் பெற்றுக்கொள்ள முடியாம நம் பல வேலைகளை இழந்து போகிறோம். அந்த இன்றைக்கு தீர்மானிப்போம், ஆண்டவரே வசனத்தினால் கிடைக்கிற பலனை முழுவதுமாய் நான் பெற்றுக்கொள்ள வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறேன்னு ஆண்டவரிடத்துல தாழ்மையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.